அனுவலவும் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள் எல்லோர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் என் பெருமானார் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்குபவைகள் எல்லாம் பிஜாத்துக்கள், எல்லா பிஜாத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் ஞாபகப்படுத்தியவனாய். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கிய ஜும்ஆவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இஸ்லாமிய சமூகத்துக்குள் ஊடுருவி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தை ஒரு சீரழிவை நோக்கியும், இஸ்லாமியர்களை தங்களுடைய கொள்கையை விட்டும் தங்களுடைய குணாதிசயங்களை விட்டும் தூரமாக்கி இருக்கின்ற இந்த உலகத்தினுடைய இன்றைய நவீன உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஃபித்னா குறித்து நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு இறை தூதர்களை அனுப்பி அந்த இறை தூதர்களின் ஊடாக அந்த சமூகத்திற்கான நேரான வழியை கொடுத்திருக்கிறார். وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா சமூகத்தினருக்கும் நேரான வழியினை காட்டுவதற்காக இறை தூதர்களை அனுப்பி இருப்பதாக திருமறை எமக்கு சான்று பகிர்கிறது. இம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, உங்களுக்கு என்னிடமிருந்து ஒரு நேரான வழி வரும். இன்னா ஹதைனாஹும் சபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், நாம் மனித சமூகத்தினருக்கு நாம் நேரான வழியினை கொடுத்தோம். அதனை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறார்கள், அதனை மறுத்தவர்கள் இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த உலகத்திலே நேர்வழி கொடுக்கப்படாத எந்த ஒரு சமூகத்தையும் நாம் விட்டது கிடையாது. அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக இந்த உலகத்திற்கு நபித்துவத்தின் முற்றுகையாக நபித்துவத்திற்கு முத்திரையிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகமே இன்றளவும் போற்றக்கூடிய தன்னுடைய வாழ்விலே தன்னுடைய வாழ்நாளிலே எந்த விதமான குறையும் கண்டிட முடியாத இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதரென இந்த இஸ்லாத்தின் எதிரியாக இருக்கக்கூடியவர்கள் கூட கண்ணியப்படுத்தக்கூடிய மாபெரும் தலைவராக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறைந்த பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இறை தூதராக அனுப்பினார். தன்னுடைய 40வது வயதிலே நபித்துவம் கிடைக்கிறது. தன்னுடைய 63வது வயதிலே மரணத்தை சுவைக்கின்றார்கள் நபி பெருமானார் அவர்கள். 23 வருட காலம் திருமறையினுடைய ஒளியிலே ஒரு சமூகத்தை அவர்கள் இந்த உலகத்திலே கற்பித்து அவர்கள் உருவாக்குகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியம் கொடுக்கின்ற அளவு அவருடைய வாழ்வு மாறியது. யார்? இந்த உலகத்திலே வாழ்ந்த 23 வருடத்திலே ஒரு சமூகத்தை இறைவனை பொருந்தி கொண்ட சமூகமாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்றார் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு அவர்களுக்கு முன்னால் அத்தனையும் தூக்கி வெறிந்து விட்டு இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய முழு வாழ்வையும் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் வளர்த்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறந்து தங்களுடைய உலகத்தினுடைய மோகத்தின் பால் செல்லக்கூடியவர்களுக்கும் இந்த உலகத்திலே பிறந்து எல்லா வழிகளும் பாவங்களுக்கான வழிகளும் திறந்து இருந்த நிலையிலே எத்தனையும் எமக்கான வழிகள் அல்ல, இந்த உலகம் என்பது எமக்கு நிரந்தரமானது அல்ல, எமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இறை தூதர் முஹம்மது சொல்லுவது உண்மை என்று உள்ளத்தினால் ஏற்று உடலினால் தங்களுடைய வாழ்விலே செயற்படுத்தினார்கள் அந்த நபிகளாரினுடைய சஹாபாக்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய வசனம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய திருமறையினுடைய வசனம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அதனை தங்களுடைய வாழ்விலே அவர்கள் அப்படியே எடுத்துக் கொள்வார்கள். அவர்கள் அதற்குள் முரண்பாடு இருக்காது.
நபிகளாருடைய அந்த தோழர்கள் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய திருமறை என்று வருகின்ற பொழுது, பெருமானாருடைய ஹதீஸ் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்குள் பிரச்சனைப்பட மாட்டார்கள், அவர்களுக்குள் சந்தேகம் இருக்காது. அவர்கள் முழுமையாக அவர்கள் கால் மடித்து அதனை கட்டுப்பட்டு விடுவார்கள். இதனால் தான் அவர்களுடைய கையளவு செய்கின்ற நன்மையும் இன்றைய எம்முடைய சமூகம் செய்கின்ற உகதுமலை அளவிலான நன்மைக்கு ஈடாகாது என்று பெருமானார் அவர்கள் எமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமூகத்தை வளர்த்தார்கள் என்றால், இன்று என்னுடைய உங்களுடைய கரங்களில் இருக்கின்ற இந்த திருமறையை கொண்டுதான், அல்லாஹ்வுடைய அந்த திருமறையை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அவர்கள் அந்த சமூகத்தை வளர்த்தெடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். வெறுமனே வாயளவில் பேசக்கூடியவர்களாக, வெறுமனே வாயளவில் கலிமாவை சொல்லிவிட்டு மார்க்கத்துக்கு முரணாக செயற்படக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்களுடைய வாழ்வு இருக்கவில்லை. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு கட்டளையை விட்டுவிட்டால், அவர்களுக்கு ஒரு கட்டளை விடுக்கப்பட்டால் அந்த கட்டளையை அவர்கள் முழுமையாக எடுத்துக் கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அப்படி அல்லாஹ்வுடைய திருமறையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை ஏற்றார்கள். தங்கள் மனைவிமார்களை விட, தங்களுடைய குழந்தைகளை விட, தான் பெற்ற பிள்ளைகளை விட, தங்களுடைய சொத்துக்களை விட எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். நபி பெருமானாருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாமெல்லாம் தெரியும், இந்த உலகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த நிலையிலே ஜனாசாவாக இருக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உயிருக்கும் மேலாக நேசித்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன் உயிரையும் கொடுக்க முன்னின்றவர்கள். ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் அதற்கு மாற்றமான கருத்து கிடையாது. என்னுடைய நபி, எங்களுடைய நபி ஒன்றை சொன்னால் அது உண்மையாக இருக்கும். எங்களுடைய நபி எங்களுக்கு அநியாயம் இழைக்க மாட்டார். எங்களுடைய நபி எங்களை எந்த நாளிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களை இழிவுபடுத்தி விட மாட்டார். எங்களுடைய நபி சொல்லுவது உண்மை என்று உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டவர்கள். பெருமானாருக்காக வேண்டி உயிரையும் கொடுப்பதற்கு உயிரையும் துச்சமாக நினைத்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். நபி பெருமானார் அவர்கள் ஜனாசாவாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு நபித்தோழருக்கும் அவரோடு இருந்து அவரோடு தன்னுடைய வாழ்விலே துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல போர்களை புரிந்து, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல உறவுகளை பிரிந்து, இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பல உடைமைகளை இழந்த அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமானாருடைய தலையின் அருகாமையில் இருந்து கொண்டு ஒரு நபி தோழர் சொல்லுகின்றார், இந்த நபி மரணித்து விட்டார் என்று யாராவது சொன்னால், இந்த நபி எங்களுடைய நேசத்துக்குரியவர், எங்களுடைய பாசத்துக்குரியவர், இந்த பெருமானார் மரணித்து விட்டார் என்று யாராவது சொன்னால், உமராக என்னுடைய இந்த வாளுக்கு அவர் சொந்தக்காரர். யாராவது என்னுடைய நபி மரணித்து விட்டார் என்று சொன்னால் நான் அவருடைய உயிரை எடுத்து விடுவேன். ஒரு நபித்தோழர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்றும் நாம் நீதிக்கு ஒரு உமர் என்றும், தன்னுடைய வாழ்விலே நீதியிலும் நேர்மையிலும் உச்சகட்டத்தில் இருந்தவர் என்றும், அல்லாஹ்வுடைய கட்டளையை தன்னுடைய வாழ்விலே அப்படியே எடுத்துக் கொண்டவர் என்றும் நாம் புகழ்ந்து பேசுகின்றார். உமர் இப்னு கத்தாப் நபியினுடைய ஜனாசாவுக்கு அருகாமையிலே இருந்து சொல்லுகின்றார், இந்த நபி மரணிக்கவில்லை, என்னுடைய நபிமார்களுக்கு மரணம் கிடையாது. அந்த அடுத்த தூதர்கள் சில நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், நபிகளார் மரணிக்கவில்லை, நபிமார்களுக்கு மரணம் கிடையாது, எங்களுடைய நபி தூங்கிக் கொண்டிருக்கிறார், இன்னும் சற்று நேரத்தில் எழுந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்ணியமிக்கவர்களே, தன்னை விடவும் தன்னுடைய உயிரை விடவும் தன்னுடைய சமூகம் தீனிலே இருக்க வேண்டும், தன்னுடைய சமூகம் நேரான பாதையிலே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகளார் பாடுபட்டார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையிலே அதை சொல்லுகின்றான், நபியே, அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களுடைய உயிர்களை நீங்கள் மாய்த்துக் கொள்ள முற்படாதீர்கள், தங்களை தாங்களே நீங்கள் அழித்துக் கொள்ள முற்படாதீர்கள், அவர்களை ஈமான் கொள்ளுவார்கள், அவர்களுக்காக நீங்கள் வேதனைப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிடுகின்றான். அந்த அளவுக்கு சமூகத்தை நேசித்தவர், சமூகத்தினுடைய முன்மாதிரியாக இருந்தவர். எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையோடு காத்திருந்த அந்த நல்ல மனிதர். எண்ணியமிக்கவர்களே, தனக்கான ஒரு அதிகாரம் தேவை, தனக்கான ஒரு அந்தஸ்து தேவை, தனக்கு சமூகத்திலே ஒரு மதிப்பு தேவை, தனக்கு இந்த ஊர் மக்கள் எல்லாம் என்னை பெருமைப்படுத்த வேண்டும், சொத்துக்காகவோ இந்த குடும்பத்திற்காகவோ உறவுகளுக்காகவோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு ஒரு அணுவளவும் தவறாது நடந்தவர்.
அன்புக்குரியவர்களே, மரணித்து ஜனாதாவாக இருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, தாங்கிக் கொள்ள முடியாது. இன்று நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய சுன்னாக்கள், பெருமானாரினுடைய வழிமுறைகளை இன்று அசால்ட்டாக அற்பமாக நிராகரிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சஹாபாக்களோடு அந்த நபி பெருமானாருடைய வழியோடு உரசி பார்க்க வேண்டும். இன்று மார்க்கம் என்று ஒன்று சொல்லி இருக்க சுன்னாவை புறக்கணிப்பதை ஒரு பொருட்டாக எடுப்பது கிடையாது. நபி பெருமானார் அவர்கள் வளர்த்த சமூகம் அப்படி கிடையாது. சமூகம் அந்த நபி தோழர்கள் எல்லாம் ஜனாசாவின் அருகாமையிலே இருந்து கொண்டு நபியினுடைய மரணத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நபி மரணிக்கவில்லை என்ற ஒரு கோட்பாட்டில் ஒரு சாராரும், நபிமார்களுக்கு மரணம் கிடையாது என்ற கோட்பாட்டில் ஒரு சாராரும் அங்கு இருந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யார் இந்த அபூபக்கர்? கண்ணியமிக்கவர்களே, எனக்கு நபித்துவம் கிடைத்து விட்டது, நான் இஸ்ராவுடைய பயணம் மேற்கொண்டேன், நான் மிஅராஜுக்கு சென்றேன், 7 வானங்கள் கடந்து சுவனத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன், இந்த நபிமார்களை நான் கண்டேன், ஒரே இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நான் சென்றேன் என்று முஹம்மது நபி அவர்கள் அங்கு சொல்ல எல்லோரும் அவரை பைத்தியக்காரர்கள் என்கிறார்கள். எல்லோருக்கும் அவர்களை எப்படி இத்துணை மணி நேரத்தினுள் இவ்வளவு ஒரு இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இந்த முஹம்மது சென்றிருப்பார் என்று கற்பனை ரீதியாக அவர்களை நக்கலடிக்கின்றார்கள். நபி பெருமானாரை அவர்கள் பொய்ப்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் தஆலா நபிகளாரே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு கொண்டு சென்றார் என்று நபிகளாருடைய பிரச்சாரம் அங்கு சமூகத்தினால் புறக்கணிக்கப்படுகின்ற நேரம், நபிகளாரை பொய்யர் எனவும் நபிகளாரை பைத்தியக்காரர் எனவும் சூனியக்காரர்கள் எனவும் அந்த சமூகம் புறக்கணிக்கின்ற அந்த வேளையிலே இந்த அபூபக்கர் உண்மைப்படுத்துகிறார். நபி முஹம்மது சொன்னாரா, முஹம்மது மிஅராஜ் சென்றேன் என்று சொன்னாரா? முஹம்மது சொன்னால் நிச்சயம் அது உண்மையாக இருக்கும் என்று அத்துணை பேருக்கு நடுவிலே உண்மைப்படுத்தியவர் இந்த அபூபக்கர். கண்ணியமிக்கவர்களே, என்னுடைய தோழர், என்னுடைய சிறந்த தோழர், என்னோடு ஹிஜ்ரத்திலே இருந்தவர், எனக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க முற்பட்ட நபியினுடைய மிக நெருக்கமான தோழர், நபியலாரினுடைய மாமனார், மனைவியினுடைய தகப்பன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, ஜனாசாவாக பெருமானார் இருக்கிறார். கண்ணியமிக்கவர்களே, வீரத்தின் ஒரு ஊண்டுகோலாக இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்திற்கு மிகவும் ஒரு தூணாக செயற்பட்ட உமர் வாளோடு இருந்து கொண்டிருக்கிறார். நபி மரணித்து விட்டார் என்ற செய்தியை யாராவது சொன்னால் அவருடைய தலையை நான் வெட்டுவேன் என்று. கண்ணியமிக்கவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். அந்த நபிகளார் ஓதி கொடுத்த அல்லாஹ்வுடைய இறைமறை வசனத்தை ஓதுகிறார்கள். நிச்சயம் நபியும் மரணிக்க கூடியவர், நிச்சயம் நபியும் நீங்களும் மரணிக்க கூடியவர் என்ற வசனம் ஓதப்படுகின்றது. எந்த சஹாபாக்கள், எந்த நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் கிடையாது, நபிமார்களுக்கு மரணம் கிடையாது என்று கூச்சலிட்டுக் கொண்டும் கவலையிலே மூழ்கிக் கொண்டும் தங்களுடைய கோபத்தில் இருந்தார்களோ அந்த நபி தோழர்கள் எல்லாம் அப்படியே சரணடைந்து விடுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்திற்கு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய வாழ்வை நாம் ரசிப்போம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எமக்கு வந்தடைகின்றன, நாம் செவியேற்கின்றோம், எம்முடைய காதுகளிலே அது விழுகின்றன. ஆனால் நாம் அதற்கு கட்டுப்படுவதை விட்டும் குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ்க்கையிலே எடுப்பதை விட்டும் நாம் தூரமாக இருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், قد أفلح المؤمنون, மூமின்கள் எல்லாம் வெற்றி அடைந்து விட்டார்கள். الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. அல்லாஹ் தஆலா வெற்றி அடைந்த இந்த ஈமான்தாரிகளுடைய அடையாளத்தை சொல்லுகின்றான். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பேணுதலாக இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற, அல்லாஹ் கடமையாக்கிய அந்த தொழுகையிலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடியவர்கள். والذين هم عن اللغو معرضون, அவர்களுக்கு தேவையற்ற, அவர்களுக்கு உதவாத தேவையற்றவர்களாக இருக்கின்ற பேச்சுக்களையோ அல்லது பிரயோசனமற்ற நடத்தைகளிலோ அவர்கள் ஈடுபட
விட மாட்டார்கள், அவர்கள் அதனை புறக்கணித்து விடுவார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அந்த மூமின்கள் யார்? அவர்கள் தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்துகிறான். கண்ணியமிக்கவர்களே, வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், தங்களுடைய மர்மஸ்தானத்தை, தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்களும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் கூலியினை அடைந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே அடையாளப்படுத்துகிறார். கண்ணியமிக்கவர்களே, இந்த விடயத்திலே இன்று நவீன ஜாகிலியத்தாக எம்முடைய சமூகம் சீரழிந்து விட்டது. மானத்தை பாதுகாக்கின்ற விடயத்திலே, தங்களுடைய கற்புகளை பாதுகாக்கின்ற விடயத்திலே இன்றைய இஸ்லாமிய சமூகம் ஃபித்னாவின் உச்சத்திலே இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்கவர்களே, இன்றைய உலகம் எமக்கு திறந்த உலகமாக, நவீன உலகமாக, நாகரீக உலகமாக எமக்கு காண்பிக்கப்பட்டு ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசமின்றி ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்நாளிலே கலந்து கொள்ளக்கூடிய, தங்களுடைய வாழ்க்கையிலே இவள் எனக்கு ஹராம், இவள் எனக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல, இவன் எனக்கு அனுமதிக்கப்பட்டவன் அல்ல என்பதனை கூட மறந்து செயற்படுகின்ற ஒரு சூழலை இன்றைய சமூகம் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த செயலிலே, அந்த ஃபித்னாவிலே இன்றைய இஸ்லாமியர்கள் வீழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், நீங்கள் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் நமக்கு எதை சொல்லி தந்தார் அதனை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகின்றது, நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் சொல்லிவிட்டு சொல்லுகிறது, நீங்கள் இவ்வாறான ஆடைகளை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகின்றார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எம்முடைய சமூகத்திலே ஃபித்னா என்கின்ற பெண்களினுடைய ஃபித்னாவின் மிகப்பெரிய ஃபித்னாவாக இருப்பது ஆடை கலாச்சாரம். அன்புக்குரியவர்களே, இந்த ஆடையிலே இஸ்லாம் சொல்லுகின்ற ஹிஜாப் என்னுடைய உங்களுடைய தாய்மார்களிடத்திலே, சகோதரிகளிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே இருக்கின்றதா? என்னுடைய உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே இஸ்லாம் சொல்லுகின்ற ஹிஜாப் அணியப்படுகின்றதா என்பதனை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், இது கட்டாயம் பேச வேண்டிய ஒரு தகவல். எம்முடைய உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஹிஜாப் என்ற போர்வையிலே நவீன நாகரிகத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லுகின்றான்? நீங்கள் உங்களுடைய முந்தானைகளை உங்களுடைய மார்பகத்தின் மீது போட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய முகம் கைதம் இந்த ஏனைய பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்லி இருக்கிறது. என்ன? இஸ்லாத்தினுடைய வரையறையை பின்பற்றுகின்றோம் என்ற போர்வையிலே முனாஃபிக்கீன்களாக எம்முடைய ஹிஜாபுகள் மாறிவிட்டன. கண்ணியமிக்கவர்களே, ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே அவளுடைய தலை முடி வெளியே விளங்குவதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இஸ்லாம் அவனுடைய கழுத்தினுடைய பகுதிகள் வெளியே விளங்குவதனை நமக்கு அனுமதிக்கவில்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்று ஹிஜாப் என்ற பெயரிலே, ஹிஜாப் என்ற பெயரிலே ஒரு அபாயாவினை போட்டுவிட்டு தன்னுடைய முந்தானைகளை தன்னுடைய கழுத்துகளில் சுற்றி திரிகின்ற முனாஃபிக்கீன்களான நயவஞ்சகர்களுடைய ஆடைகளை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களை, யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? படைத்த ரஹ்மான் ஒன்றை சொல்லி இருக்கின்றான், நீங்கள் நிச்சயம் உங்களுடைய ஹிஜாபிலே நீங்கள் தலையை மறைக்க வேண்டும், உங்களுடைய கழுத்து பகுதியினை மறைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹிஜாப் எனும் போர்வையிலே அபாகா போர்த்துவிட்டு தாவாணியை தங்களுடைய கழுத்துகளில் போட்டுக்கொண்டு தலையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சூழல், ஒரு அந்நிய கலாச்சாரம் நம்முடைய சமூகத்திலே புகுந்துள்ளதை நாம் பார்க்கலாம். கண்ணியமிக்கவர்களே, இது ஹராம், இது ஹராம். யாராக இருந்தாலும், அது படித்தவனுடைய மனைவியாக இருந்தாலும், படிக்காதவனுடைய மனைவியாகவோ பிள்ளைகளாக இருந்தாலும், இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்விலை எடுத்துக் கொண்டவர்கள், அவர்களுக்கு இது ஹராம். இஸ்லாம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, இன்று ஆடைகள் எல்லாம் அந்நிய கலாச்சாரமாக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, நபி பெருமானார் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்களுடைய ஆடைகளை மெல்லியதாக ஆக்கி விடாதீர்கள். காசியாத்துன் ஆரியாத் மாலியாத்துன் முமீலா
ஹயாத் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். எந்த பெண்மணியினுடைய ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருக்கின்றதோ, எண்ணியமிக்கவர்களே, இன்று ஆடையினை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய அங்கங்களினுடைய அளவுகளும் அவர்களுடைய உடல்களினுடைய தோற்றங்களும் வெளியே தெரிகின்ற அளவுக்கு ஆடைகள் இருக்கிறது. வெட்கம் இல்லையா? என்னுடைய பிள்ளையினுடைய ஆடை அவருடைய உடலை வெளிப்படுத்துகின்றவாறு அபாயாவை இறக்கி அடித்தவளாக தன்னுடைய பிள்ளை வெளியேறி செல்லுகிறாள். தகப்பன் பார்த்து கொண்டிருக்கிறான், சகோதரன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றால், கண்ணியமிக்கவர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சிய அடியார்களா? நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கட்டுப்பட்டவர்களா? நாமெல்லாம் பெருமானாரை எம்முடைய உயிரை விடவும் நேசிக்கக்கூடியவர்களா? கண்ணியமிக்கவர்களே, என்னுடைய உங்களுடைய மனைவி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய தோழிகள், எங்களுடைய உறவுகள் எல்லாம் இஸ்லாத்திலே மாற்றம் செய்கின்றது, நபியினுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறது, அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணித்து வாழுகின்றது. வெட்கமே இல்லாமல் பார்த்து ரசிக்கின்ற கணவன்மார்கள் எத்தனையோ பேர் எம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். வெட்கமில்லை. கண்ணியமிக்கவர்களே, குர்ஆன் புறக்கணிக்கப்படுகின்றது. தன்னுடைய உறவிடத்திலே தட்டை கேட்பதற்கு எம்மிடத்திலே திராணி இல்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அந்நியர்களிடத்திலே எடுத்து சொல்லுவோம்? எம்முடைய குடும்பத்திலே நாம் சத்தியத்தை நிலைநாட்ட முடியாவிட்டால், எம்முடைய குடும்பத்திலே நாம் இஸ்லாத்திலே கொண்டு வர முடியாவிட்டால், எப்படி இன்னொரு இடத்திலே சென்று நீங்கள் வணங்குவது கூடாது, நீங்கள் பின்பற்றுவது கூடாது, நீங்கள் இணை வைப்பது கூடாது, இது ஹராம் என்று அடுத்தவர்களிடத்திலே எப்படி தஅவத் செய்ய முடியும்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானார் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவருடைய மிகவும் நேசத்துக்குரியவர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுவனத்தினுடைய தலைவி, நபிகளாருடைய மகள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு மார்க்கத்தை கொடுத்து வளர்த்திருந்தார்கள் தெரியுமா? எந்த ஊரிலே, எந்த கிராமத்திலே, எந்த ஒரு பிள்ளைகளாக இருந்தாலும் இப்படித்தான் வளர்க்கப்பட வேண்டும் என்ற சரித்திரத்தை, சட்டதிட்டங்களை வகுத்த பெருமானார் அவர்கள் தன்னுடைய மகனை எந்த வளர்த்திருப்பார்கள்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தை நேசிக்கக்கூடிய பெண்களுக்கும், இந்த உலகத்தினுடைய ஆடம்பரங்களையும், இந்த உலகத்தினுடைய பெருமைகளையும் பெற்றெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உலகத்தினுடைய மாயையிலே மூழ்கி கிடக்கக்கூடிய பெண்களுக்கும், அவர்கள் இஸ்லாத்தை விற்றும் இஸ்லாத்துக்கு முரணாக செயற்படுகின்ற வேளையிலே அதனை தன்னுடைய கைகளினாலோ நாவினாலோ தடுக்காது அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற ஆண்களுக்கும் ஃபாத்திமாவினுடைய வரலாறு முக்கியமானது. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய மனைவிமார்களோடு இருக்கின்ற வேளையிலே ரசூலுல்லாஹ்விடத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செல்லுகின்றார்கள். ஆயிஷா ரலி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய நடை, அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய தோற்றம் அப்படியே ஃபாத்திமாவிடத்திலே இருந்தது. ஃபாத்திமா வருகின்றார். தன்னுடைய மகனை கண்ட நபி பெருமானார் அவர்கள் எழுந்து, அன்பு மகளே வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வரவேற்கிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, ஒரு மகள் தான் பெற்ற பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுகின்ற இரக்கத்தை பாருங்கள். நாம் என்னுடைய வாழ்விலே எம்முடைய குழந்தைகளோடு எப்படி இருக்கின்றோம், அது வேறு தலைப்பு. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வரவேற்கிறார்கள். தன்னுடைய மகனினுடைய காதிலே 2 விடயத்தை இரகசியமாக சொல்லுகின்றார்கள். ஒன்று சொல்லப்படுகிறது, ஃபாத்திமா அழுது கொண்டே இருக்கின்றாள். அப்படி ஃபாத்திமா அழுது நான் பார்த்தது கிடையாது. இன்னும் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் சென்றதன் பிற்பாடு ஃபாத்திமாவிடத்திலே நான் கேட்டேன், என்ன ஃபாத்திமா உங்களுடைய தந்தை சொன்னார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை வெளிப்படுத்துவதற்கு நினைத்ததை மறைத்ததை நான் வெளிப்படுத்த தயங்குகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விடுகிறார்கள். ஃபாத்திமாவிடத்திலே கேட்கப்படுகிறது, உம்முடைய தந்தை என்ன சொன்னார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபாத்திமா, ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலே ஜிப்ரீல் ஒரு தடவை தான் வருவார், நான் அல் குர்ஆனை அவரிடத்திலே மீட்டுவேன். இந்த முறை என்னிடத்திலே 2 தடவை வந்தார். உடனே நான் அழுதேன், என்னுடைய தூதர் மரணிக்க போகிறார், என்னுடைய தந்தை மரணிக்க போகிறார். இந்த சமூகத்தினுடைய இந்த இறை தூதர், இந்த உலகத்தினுடைய பொக்கிஷம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறாரே, இந்த உலகத்திற்காக வேண்டி அவர்கள் யாரெல்லாம் இந்த உலகத்திலே தீனுக்காக வேண்டி வாழ வேண்டும் என்று யாருக்காக போராடினார்களோ, தன்னுடைய உடமைகளையும் உயிரையும் துச்சமாக நினைத்து அல்லாஹ்வுடைய கட்டளையை இந்த உலகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அபூ லஹபினுடைய
கைகளினால் தூற்றப்பட்டவர். அபூஜகலினால் நோவினை செய்யப்பட்டாரே. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே, அந்த கஅபத்துல்லாஹ்விலே தொழுகையிலே இட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒட்டகத்தின் குடல்களை மேலே போட்டு எலும்பாதவாறு சுஜூதிலே இருந்தார்களே, அந்த நபி மரணிக்கப் போகின்றார் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என்னால் தாங்க முடியாது. இந்த இத்துடன் நம்முடைய வகை எமக்கு துண்டிக்கப்பட போகிறது. நாம் அல்லாஹ்வுடைய தூதர் எம்மை விட்டு போக போகின்றார் என்ற கவலை என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்டது. நான் அவ்வளவு அழுதேன். இரண்டாவதாக சொன்னார்கள், பாத்திமா, இந்த உலகத்தில் என்னை முதலில் சந்திப்பது நீதான் என்று. அல்லாஹ்வுடைய தூதரை ஆரம்பத்தில் சந்திப்பது நீதான் என்று. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாத்திமா இடத்திலே அலி இப்னு அபீ தாலிப் அவருடைய கணவன் உள்நுழைகின்றார். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தினமும் அவர்களுடைய தூதருடைய மகள் தன்னுடைய கணவன் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு, அன்பு கணவரே வாருங்கள் என்று வரவேற்கக்கூடியவர். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? உங்களுடைய கணவன்மார்கள் வேலைகளுக்காக வெளியே சென்று விட்டு வீட்டினுள் நுழையும் போது மனைவிமார்களே, உங்களை நீங்கள் அழகிய முறையிலே நீங்கள் உங்களை அழகாக்கி கொண்டு உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் வரவேறுங்கள், உங்களுடைய கணவன்மார்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த நிலை நம்முடைய எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலும் கிடையாது. இன்றைய இஸ்லாமிய குடும்பத்தில் இந்த நிலை இல்லவே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு மறக்கடிக்கப்பட்டும் மறைந்து கொண்டும் இருக்கின்றது. கண்ணியமிக்கவர்களே, பாத்திமாவை தினமும் தன்னை வரவேற்பாள். இன்றைய தினம் என்னை வரவேற்கவில்லை. அலி இப்னு அபீ தாலிபுக்கு ஒரு சந்தேகம், என்ன நடந்தது? கண்ணியமிக்கவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாத்திமா என்ன ஆயிற்று, ஏன் இப்படி? கண்ணியமிக்கவர்களே, அவர்களுக்கு முடியாத காய்ச்சலை உணர்ந்து கொள்ளுகின்றார். உணர்ந்து கொண்டு காய்ச்சல் என்ன நடந்தது? கண்ணியமிக்கவர்கள், இந்த சம்பவத்தின் இறுதியிலே, நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். பாத்திமா சொல்லுகின்றால், நான் அல்லாஹ்வுடைய தூதரையை நேற்றிரவு கனவிலே கண்டேன், என்னுடைய தந்தையை நான் கனவிலே கண்டேன் என்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, தன்னுடைய அன்பு மனைவி மரணிக்கப் போகின்றாள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் மரணிக்கப் போகின்றாள் என்ற செய்தியை கேட்டால் மக்கள் எல்லாம் ஓடோடி வந்து என்னை பார்த்து விடுவார்கள். அன்பு கணவரை, நான் மரணித்து விட்டால் என்னை நீங்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும், என்னை நீங்கள் தான் கவனிட வேண்டும், எனக்காக நீங்கள் தான் தொழுவிக்க வேண்டும், நீங்கள் தான் என்னை அடக்கம் செய்ய வேண்டும், யாரிடத்தில் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள், என்னை ஒரு இரவு சூழ்ந்த நிலையிலே இரவிலே என்னை கொண்டு சென்று நீங்கள் அடக்கம் செய்யுங்கள், எல்லாரும் பாவிக்கின்ற ஒரு பாதையிலே என்னை கொண்டு செல்ல, யாரும் பாவிக்காத தனியான ஒரு பாதையினூடாக என்னை நீங்கள் கபிரஸ்தானத்துக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்யுங்கள் என்ற ஒரு வாக்குறுதியை அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் கேட்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணத்தில் கூட தன்னுடைய மானம், தன்னுடைய ஹிஜாப் நீங்கிவிடக் கூடாது, மரணித்த பிற்பாடும் தன்னுடைய ஹிஜாப் நீங்கிவிடக் கூடாது என்ற தன்னைத்தானே பாதுகாத்த நபியினுடைய மகள் எங்கே? உயிரோடு இருக்கின்ற வேளையிலே அல்லாஹ்வுக்கு மாறு செய்து தன் நடையை தன் கணவனை தவிர பிறர் பார்க்க வேண்டும், தன் நடையினை அடுத்தவன் பார்த்து ரசிக்க வேண்டும், நான் இப்படிப்பட்டவன் என்பதை பிறர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சுண்ணாவை புறக்கணித்து தைரியமாக இந்த உலகத்திலே வாழும் இஸ்லாமிய பெண் எங்கே? கண்ணியமிக்கவர்களே, சற்று சிந்திக்க வேண்டும், சற்று நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே நாம் அர்த்தமுள்ள வாழ்வை வாழ வேண்டும். உங்களுடைய வீடுகளிலே சுண்ணா புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, நபிவழி புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, குர்ஆனிய வசனம் புறக்கணிக்கப்படுகின்ற பொழுது, அப்பொழுதும் நாவுகளை அடைத்து மௌனிகளாக நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்த பட்டியலில் நாம் ஒருபோதும் ஆக மாட்டோம். கண்ணியமிக்கவர்களே, நபி தோழர்கள் என்னதான் இருந்தாலும் இறைவனுடைய வசனம் என்று வந்தால், இறைவனுடைய கட்டளை என்று வந்தால், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் முற்படுத்தினார்கள். இதனால் தான் அவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் சொர்க்கவாதிகள். கண்ணியமிக்கவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சுன்னா என்று வருகின்ற பொழுது அதனை துச்சமாக நினைக்காது, நபி அலி என்று வருகின்ற பொழுது வாழ்விலே நாம் அதனை அமுல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நபி ஒரு விடயத்தினை மார்க்கமாக சொன்னார் என்றால் அது அவருடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே பேசப்படுபவைகள் அல்ல, அது அல்லாஹ்வுடைய வகை என்றால் குர்ஆன் சான்று பகிர்கிறது. சுன்னாவை புறக்கணித்தால் நாம் வகையை புறக்கணிப்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி மார்க்கமாக்கிய எதுவும் அவருடைய மனோ இச்சையிலே அவர் ஆகமாக்கியது அல்ல. அல்லாஹ் தஆலா திருமறையிலே இதிலே நமக்கு மீண்டும் சான்று பகிர்கின்றான். நபியே, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் தஆலா உனக்கு ஹலாலாக்கிய ஒன்றை நீ எப்படி ஹராமாக்கி கொள்ளுவாய் என்ற வசனத்தினூடாக நபிக்கு இந்த மார்க்கத்திலே ஒரு சட்டத்தை ஆகமாக்கவும் முடியாது, ஒரு அல்லாஹ் அனுமதித்ததை தடுக்கவும் முடியாது என்று
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியினுடைய சுன்னா வஹி என்பதை அல்லாஹ் தஆலா ஊர்ஜிதப்படுத்துகிறான். அப்படி என்றால் என்னுடைய சுன்னத்துக்கள் புறக்கணிக்கப்பட்டால் எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹியோடு நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்ல மரணம் வர வேண்டும். நாம் நல்ல மனிதராக இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். நாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டவர்களாக பிரிய வேண்டும் என்றால் தூங்கிய நிலைமையிலே, உலகத்தின் பொருளாதாரத்தை தேடிய நிலைமையிலே, உலகத்திற்காக வேண்டிய மார்க்கத்தை விட்டுக் கொடுத்த நிலைமையிலே, எதுவெல்லாம் நன்மை என்று இந்த சமூகம் செய்கின்றதோ அதையெல்லாம் தங்களுடைய வாழ்விலை செய்து கொண்டு நல்லதுதானே என்று விதத்துக்களை செய்து கொண்டு வழிகாரிகளை செய்து கொண்டு பொருளாதாரத்திற்காக வேண்டி அல்லாஹ் மன்னிப்பான் என்று வட்டியிலே விழுந்து கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் என்று அனாச்சாரங்களை செய்து கொண்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார், அவன் இரக்கமுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்று அத்துணை அநியாயங்களையும் அத்துணை ஃபித்னாக்களையும் நம்முடைய வாழ்விலே செய்து கொண்டு எண்ணியமிக்கவர்களை நாம் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எண்ணியமிக்கவர்களை புறக்கணித்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். யார் என்னை இந்த உலகத்திலே புறக்கணிக்கின்றானோ, என் வசனங்களை யார் புறக்கணிக்கின்றானோ, என் தூதரை என்னுடைய வழிகாட்டுதலை யார் புறக்கணிக்கின்றானோ, அவனுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன், நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பேன். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுக்கு நான் நெருக்கடியான வாழ்வை கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முன்னுரிமைப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நபியினுடைய சுன்னாவுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நிலைமைகளே நம்முடைய உயிர்கள் எம்மை விட்டு பிரிவதாக இருப்பதேயானால் அனுதினமும் அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக இறையச்சத்தோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Alhamdulillah wassalatu wassalamu ala man la nabiyya ba'dahu amma ba'd. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வகுஃபா வதஃப்ரீகன் பைனல் முஃமினீன வஇர்சாதா லிமன் ஹாரபல்லாஹு வரசூலிஹி மின் கப்ல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே ஒரு விடயத்தினை சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளியிலே, அல்லாஹ்வுக்காக வேண்டி கட்டப்பட வேண்டிய பள்ளிகளிலே இருந்து கொண்டு யாரெல்லாம் தீங்கிழைக்கக்கூடிய சிந்தனையோடும், யாரெல்லாம் தங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய வேலையிலும், யாரெல்லாம் முஃமின்களுக்கு மத்தியிலே பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராகவும் போரிடக்கூடியவர்களாகவும் அந்த பள்ளிகளை ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் தண்டனை இருப்பதாக அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்றான். எனவே கண்ணியமிக்கவர்களே, மஸ்ஜிதுகளிலே இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராட வேண்டும். அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நாம் போராட வேண்டும். ஒரு மஸ்ஜிதிலே அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஒரு மஸ்ஜித் நிறுவப்பட்டிருக்கிறது. ஃபித்னாக்கள் அற்ற, பித்அத்துக்கள் அற்ற, ஜஹாலத்துக்கள் அற்ற ஒரு பள்ளி அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறுவப்பட்டிருக்கிறது. அதன் ஜமாத்தாராக நான் இருக்கின்றேன் என்றால் அந்த மார்க்கத்திற்காக நான் என்ன செய்கின்றேன்? இந்த தீனுக்காக வேண்டி என்னுடைய வாழ்வில் நான் என்ன செய்திருக்கிறேன்? காலாகாலம் ஒரு சந்தாவினை கொடுத்தால் போதுமா? அல்லது தேவை ஏற்படுகின்ற பொழுது ஒரு சின்ன தர்மத்தினை கொடுத்தால் போதுமா? அல்லது என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதி இந்த மஸ்ஜிதுக்காக இருக்க வேண்டுமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதின் சொந்தக்காரர்கள், நாங்கள் முஃமின்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்று வாயினால் பேசக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஒரு சஹீஹான ஒரு எந்த ஒரு பித்அத்தும் அற்ற ஒரு மஸ்ஜிதின் ஒரு அங்கத்தூணாக நான் இருந்தால் இந்த பள்ளியிலே இருந்து கொண்டு நான் எத்தனை பேருக்கு இந்த தீனை எடுத்து சொல்லியிருக்கின்றேன், எத்தனை குராபத்துக்களை விட்டு அவனை தடுத்திருக்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, இது ரமதானுடைய மாதத்தை நாம் முன்னிறுத்தி கொண்டிருக்கிறோம். ஷஅபானிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நபிகளார் சொல்லாத பல நூறு செய்திகளை இட்டு கட்டி அப்பாவி முஸ்லிம்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். பராஅத் என்ற நோன்பு என்கின்றார்கள். ஷஅபானுடைய அரவாசியிலே அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்கின்றார்கள் என்று நபிகளார் சொல்லாத செய்திகளை எல்லாம் இட்டு கட்டி கொண்டு இந்த முஸ்லிம்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சாராரை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பராஅத் என்ற நோன்பு கிடையாது
இப்படியெல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்திற்கான சிறப்பு கிடையாது என்று சொல்லுகின்ற நாம் சஹீஹான ஹதீஸ்கள் தான் நம்முடைய வாழ்வினுடைய நெறிமுறை, நம்முடைய வாழ்வினுடைய வாழ்க்கை திட்டம் என்று சொல்லுகின்ற நாம் இந்த செய்தியினை அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்திருக்கிறோமா? நபி பெருமானார் என்ன சொன்னார்கள்? பல்லிகு அன்னி வலோ ஆயா, என்னிடமிருந்து ஒரு வசனமேனும், இந்த தீனை பற்றிய ஒரு தகவல், ஏற்றுக்கொள்ளப்பட்ட இஸ்லாத்தினுடைய தீனை குறித்த ஒரு தகவல் தெரிந்தாலும் நீங்கள் பிறருக்கு சொல்லுங்களேன் என்று சொல்லியிருக்கிறார்களே. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பள்ளிகளிலே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய மார்க்கம் குறித்து கலந்தாலோசிக்கிறோமா? இந்த சமூகம் குறித்து நாம் கலந்தாலோசிக்கிறோமா? அல்லது கடமைக்காக இந்த மஸ்ஜிதை பாவிக்கின்றோமா என்பதனே நம்முடைய மனநிலையோடு மனசாட்சியோடு நாம் பேச கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அந்த வகையிலே இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி இந்த மாணிக்கம்பட்டி நகரத்திலே சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி மிகப்பெரும் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தினை இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் தயார் செய்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினை இந்த சமூகத்துக்கு எடுத்து செல்லக்கூடியவாறு அநியாயங்களை விட்டும் அக்கிரமங்களை விட்டும் வழிகட்ட கொள்கைகளை விட்டும் மக்களுக்கு இதுதான் சத்தியம் என்பதனை சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பினை இந்த நிர்வாகம் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே கண்ணியமிக்கவர்களே, அந்த தினத்திலே அனைவரும் தங்களுடைய தேவைகளை அப்புறப்படுத்திவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி சத்தியம் சொல்லப்படுகின்ற இடத்திலே மலாய்க்காமார்களுடைய பிரார்த்தனை எமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எமக்கு கிடைக்க வேண்டும் என்று குழந்தைகளோடும் மனைவிகளோடும் வந்து அனைவரும் கலந்து அந்த மார்க்கத்தினுடைய தெளிவை அடைந்து கொண்டு அடுத்தவர்களுக்கும் சத்தியத்தை புறக்கணித்து வாழக்கூடிய, சத்தியம் தெரியாத அப்பாவிகளாக பாவங்களிலே ஈடுபடக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாகும் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள வேண்டும். எனவே கண்ணியமிக்கவர்களே, அனைவரும் தவறாது கலந்து கொண்டு அந்த நன்மையிலே அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் அலைக்கும்.